மறுபடியும் உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தையை தியானிக்க, அதன் மூலமாக தேவ பயத்தையும் ஞானத்தையும் பெருக கர்த்தர் இந்த தருணத்துக்கு தந்ததற்காக நான் நன்றியுடன் உங்கள் முன் நிற்கிறேன். நான் அதிகமாய் சமீபத்திலே பேசுகிற இடங்களிலே நீதிமொழிகள் குறித்து தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். மற்ற பாகங்களிலே விளக்கம் இல்லை என்று இல்லை. இந்த பாகத்திலும் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது என்பதை உணர்த்தி எதை விளக்கிற வரி நான் எடுத்து சொல்லுகிறேன் என்றால், நான் ஏற்கனவே இங்கே சொன்னபடி ஒவ்வொரு வார்த்தையிலும் கருத்து அடங்கி இருக்கிறது, ஒரு வசனத்திலையும். நம்ம அந்த வசனத்தை எவ்வளோ கூர்மையாக கவனிக்கிறோமோ அதுக்கு எப்படி நடக்கிறதுக்கு நம்ம முடிவு எடுத்து செயல் செய்கிறோமோ அதில் தான் மாற்றம் இருக்குது. மாற்றம் வேறு எங்கேருந்து வரல, நம்ம எடுக்கிற வேண்டிய முடிவு. அது இல்லையா நம்ம தளர்ச்சியாக இருக்கிறோம், விரிவாக இல்லை, வேகமாக இல்லை என்பதை நம்ம சற்று கவனிக்கணும். அதுதான் தருணம், கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு. எந்த தருணமும் உட்காந்து ஒரு சத்தியத்தை கேட்குறீங்கன்னா அதுவும் ஒரு தருணம். அதை ஏதோ கேட்டோம் பழக்கத்துக்காக கேட்டுட்டு போகிறோம், நம்ம செய்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி வராது. அதுக்கு அடங்குனா பாக்கியங்களும் வராது. அப்படி தான் வேதம் அப்படி ஆரம்பத்தில் இருந்து இருக்குது. இதை செய், ஆபிரகாமுக்கு சொன்ன வசனத்திலேயே அதிலிருந்து அதுதான் இருக்குது. அவர் அழைக்கிறாரு, அழைச்சி நடத்தையில் அவர் அவனமாக தன் ஒழுக்கத்தை கொண்டு அமைக்கிறாருன்னா கடவுள் தொடர்ந்து அவனோட இருக்காரு, கடவுள் தொடர்ந்து அவன் ஆசை. இப்போ இந்த கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எத்தனை நாள் உங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்தீங்கன்னு கணக்கு கிடையாது. எங்கள் வீட்டில் இப்போ சமீபத்தில் ஒரு இளைய நர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. மேடம் சமீபத்தில் சொன்னாங்க, நான் அடிக்கடி அவங்கள பார்க்குறேன், அவங்க வேதத்தை படிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. குடும்பம் என்ன குடும்பம்னா குடிக்கார தகப்பன். அதில் நம்பிக்கையெல்லாம் இழந்து அவர்லேருந்து ஒரு நன்மை வரலை அப்படின்னு தான் அந்த கருத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள். அவங்க எங்கள் வீட்டில் 6 மாதம் தான் இருக்காங்க, 6-7 மாதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க வேற எங்கேயும் போகலை. அவங்க எங்கள் மாமியாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, வீட்டிலே தான் இருக்காங்க. சின்ன பிள்ளை, 24 வயசுன்னு நர்சிங் முடிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் சேரச்சு நர்சிங் படிப்பில் இருந்தது, இப்போ நர்சிங்கும் முடிச்சிருச்சு. அதற்கு ஆர்வம் என்னன்னா, இந்த வேதத்தில் இருக்கிற விளக்கத்தை படிக்கணும், அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கு யாரும் தினந்தோறும் படின்னு கூட சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதே ஒரு பழக்கத்தில் அதை ஒரு பழக்கமாக்கி அதில் கருத்து இருக்கிறதுனால இந்த கருத்தை ஒரு முறை இல்லை பல முறை படிக்கிறத பார்க்குறாங்க இவங்க. அப்போ நான் சமீபத்தில் ஒரு லிஃப்ட்லேருந்து இறங்கிச்சு, அவங்க பை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க கேட்டேன், நீதிமொழிகள் படிக்கிறீங்களான்னு. அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒன்று கருத்து இருக்குது, அதை கவனமாக படிங்க. மற்றதை படிக்க வேணாம்னு சொல்லலை, அதை படிங்க.
அப்போ வளர்ச்சி வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் நான் சொல்லி விட்டுட்டு போகலை. மற்ற ஒரு முறை எனக்கு கிடைத்த நேரத்தில் அதை கடைப்பிடிக்கணும்னு அந்த ஆர்வத்தையே கொண்டு படிங்க, இறைவனை கேளுங்க. புரிய வைக்கிறதும் அதை கடைப்பிடிக்கிறதும் அவருடைய சக்தி. அதை கேட்டு அதன்படி நடக்க சின்ன வயதிலே கற்றுக்கோங்க. நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து அந்த வார்த்தையை அவனமாக ருசியாக ஆர்வமாக படித்தது மட்டும் இல்லை, நடத்தையில் கொண்டு வரணும்னு சொல்லி நிறுத்தி அதை சோதித்து இது மாதிரி நம்ம நடக்கிறோமா என்று நானும் கவனமாக இருந்ததுனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறேன். என் வாழ்க்கையை அவங்க பார்க்குறாங்க, 6-7 மாதமாக பார்க்குறாங்க. அப்போ அந்த 6-7 மாதம் பார்க்கச்ச நம்ம வாழ்க்கையுடைய எப்படி நேரத்தை வீணாக்காம பேசுறதுல ஒரு நல் ஒழுக்கமுடன், சினமடையாமல், பொறுப்புள்ளவராய் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காலையில் எழுப்பினாலும் என் முகத்தை பார்க்கணும், நான் அங்கே உட்காந்துருக்கேன். எந்நேரம் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்கன்னா என்னதை பார்த்து தான் ஆகணும் அங்கே இருக்கிறதுனால. அப்போ குணத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த குணத்துடைய எங்கிருந்து வந்ததுன்னா இந்த வேதத்தின் வார்த்தை நீதிமொழிகளையும் கொண்டோம், ஒவ்வொரு வார்த்தையும் கனமாக அதை கவனித்து அதை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றது தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி 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 பரிசுத்தப்படுத்தி வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக சமுதாயத்தில் வந்து நிறுத்தி போட்டு. அப்போ அந்த பெண்ணுக்கு ஏன் இந்த ஆர்வம் இருக்குன்னு பார்க்க போனீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். எங்கள் அப்பாவையும் பார்த்துருக்கேன். அவர் குடிச்சிட்டு மோசம் செய்கிறவராக இருக்காரு, அக்கறை இல்லாத இருக்காரு. இவரும் ஒரு மனிதன் தான், இவரும் ஒரு கணவன் தான், இவரும் ஒரு தகப்பன் தான். இவர் வாழ்க்கை இவனமாக வித்தியாசமாக வாழ்கிற வாழ்வை வந்து அது பெண்ணுக்கு ஆர்வம் வந்துருச்சு, தாகத்தோடு தேடுது. அந்த பெண்ணை பெரிய ஆள் ஆயிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த ஆர்வத்தோட அந்த வசனத்தை கேட்கணும்னு மட்டும் இல்லை, நடத்தையில் கொண்டு வரணும்னு. ஏன்னா அந்த குணம்தான் அந்த பெண்ணுக்கு வித்தியாசத்தை காட்டி, இந்த குணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற ஆர்வத்தை தான் இந்த வேதத்தை நம்ம இவர் படிக்கிறாரு. அதனால அந்த ஆர்வம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது செய்யறதுனால குணம் மாறிக்கிட்டே இருக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தினம் என்னாலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. திங்கள் வருது, செவ்வாய் வருது, புதன் வருது, வியாழன் வருது, வந்துட்டே இருக்கா. நம்ம நினைக்கிறோமோ நம்ம ஆசைப்படுறோமோ இல்லையோ, தினம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மள, நம்ம குணம் வந்து நற்குணமாக மாறிக்கொண்டே இருக்கிறதா, அதுதான் கவனமாக அவரும் தினந்தோறும் கவனிச்சுட்டே தான் இருக்கார். எல்லாருடைய இறுதியத்தையும் பார்க்குறாரு. அவரை காணிக்க கொடுத்து அவருடைய ஆசையை தீர்க்க முடியாது. நம்ம குணம் மாறுதா அவரை போல, அதற்கு ஏதுவான வார்த்தை வல்லமையும் இங்கே வச்சிருக்காரு. இப்போ இதை ஒதுக்கி வச்சுட்டு யாரும் மாற முடியாது, மாறவே முடியாது. ஏன்னா நமக்கு அந்த அளவில் நமக்கு ஞானம் கிடையாது. ஆதாமின் வித்திலிருந்து பிறந்தவன், பாவம் செய்ய வேண்டும் என்ற துடிக்கிறவன். அதனால நம்ம ஞானத்தில் வந்து தேவனை போல மாறவே முடியாது. அந்த சத்தியத்தை கொள்கையாக கடைபிடிக்கும் மனிதன் தான் அந்த வகையில மாற முடியும். அவன் குணம் வித்தியாசமா தெரியும். அவன் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வயதுல பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன பெண்ணால இருந்தாலும் சரி, இந்த குணம் மாறும். அதுதான் கனியினுடைய அடையாளம். அது ஒரு நறுமணமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கும், வித்தியாசமான வாழ்க்கையை உருவாக்கும்.
முரடனாகவே வைக்காது, கோபக்காரனாகவே வைக்காது, கவலை இல்லாதவனாகவும் அக்கறை இல்லாதவனாகவும் வைக்காது. ஏனால் தேவனுக்கு பயப்படும் பயம் அந்த மனிதனுடைய ஆரம்பமாக இருக்கும். அந்த ஒழுக்கத்தில் நம்ம வரணும் தான் தேவனுடைய ஆசை. அவனமாக ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு எசேக்கியேல் புத்தகம் 36 அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, 36:25 ஆர்வம் இருக்கிறதுனால என்ன செய்யறாரு பாருங்க. யார்? ஆவியானவர். போதும் சொல்லுங்க, படிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அது ஆவியானவருடைய கிரியை நம்மள தேவை. நம்மளால நம்மளை புதுப்பிக்க முடியாது. அதனால அந்த பெண்ணுக்கிட்டையும் சொன்னது, படி, கவனமா படி, கடவுளோட விண்ணப்பம் செய்ய, மனசிலேயே எனக்கு பலன் தாரும் அவனமாக நடக்க. அப்ப இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் என்ன விளக்குதுன்னா, அவர் ஈடுபடுறாரு. நம்ம வாழ்க்கையை புதுப்பிக்கணும்னா அவருடைய ஈடுபாடு தேவை. நம்முடைய சுயத்தினால நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஆனால் அவருடைய தயவினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நம் சுதந்திரிக்க முடியும். ஆனால் அவருடைய தயவையும் இரக்கத்தையும் அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளிலே அவர் ஒரு பெரிய கிரியை செய்து உலகத்திற்கு ஒளியாக நம்மளை வைக்க அந்தந்த இடங்களிலே அதற்காக தன்னுடைய மகனை பாடிலே இறக்கி நாம் சகிக்க வேண்டிய அந்த பாவத்தின் அகோரத்தை அந்த இயேசு கிறிஸ்து சகிக்கிறார் தன்னுடைய சரீரத்திலே. அந்த நோக்கம் என்னன்னா, நம்மளை புதுப்பிக்கிறதுக்காக விலையுறந்த பரிசை கொடுத்து நம்மை பெற்றுக்கொண்ட அவருக்கு இருக்கும் உரிமையை தடை செய்யக்கூடாது. அது ஞானம் இல்லாத, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை. அதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தடுக்கும், சமுதாயத்திற்கு வேண்டிய வர ஆசீர்வாதத்தையும் தடுக்கும், உங்கள் குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் தடுக்கும். ஏனென்றால் அக்கறை இல்லாமல், அசட்டையாக, பயம் இல்லாமல், நடுங்காமல் நடந்து கொண்டே வருவதனாலே. நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த வசனத்துல என்ன சொல்றான் அவர் பாருங்க. அவர் மரித்தது மட்டுமில்ல, ரத்தம் சிந்தினது மட்டுமில்ல, நம்ம பட வேண்டிய பாடுபட்டது மட்டுமில்ல, அவர் நம்மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பாராமா. ஆர்வம் இருக்கணும்ல, இருந்தாதான் நான் தெளிக்க முடியும். இங்கே நிறைய பார்பர் ஷாப்பெல்லாம் போட்டு நான் சொல்லணும்லாம், பெரிய ஸ்டைலாக கட் பண்ணுறதெல்லாம் போட்டுக்காமல அட்வர்டைஸ்மெண்ட்டு. சேரில் உட்காரணும்ல, அதை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா சீர்திருத்தம் ஆகுமா? இருக்கிற அளவுலே தான் இருக்கும். பார்க்குறோம், ரசிக்கிறோம், இப்படியெல்லாம் வெட்டுறோம் இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ரசிக்கிறோம். படம் நிறையா போட்டிருக்காங்க, உள்ளே போனால் தெரியும்னு நினைக்கிறேன். நான் போகிறதில்ல. இப்போ நமக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் மனைவியே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பேசி நம்மளே கட் பண்ணிக்கிறோம். அங்கே உள்ளே போனால் நிறையா படம் காட்டுவான்னு நினைக்கிறேன். இப்படி வெட்டிக்கலாமா, அப்படி வெட்டிக்கலாமா, இப்படி வெட்டிக்கலாமான்னு யோசிக்கிறேன் நான். அங்கே போய் உட்கார்ந்தா தான் ஏன் வெட்டுவான் அவன்? தள்ளியே இருந்தா எப்படி அவன் கையை வைக்க முடியும் உங்க மேலே?
வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா நடக்காதுயா, திருத்தம் நடக்காது. அவர் காத்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக மன்னித்தவர், ரத்தம் சிந்தினவர், அவர் காத்து கொண்டே இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், சுத்தமான ஜலம், சுத்தம், பரிசுத்தம், சுத்தம், சுத்தமாக்கும் தெய்வம் இவர் ஒருவரே. பூமியின் அதிகாரி, நாம் உருவாக்கினவர் அல்ல. அவர் என்றும் இருந்தவர், என்றும் இருப்பவர். அவருடைய என்ன செயலை பாருங்க. சுத்தமான ஜலத்தை தெளித்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். வாக்குத்தத்தமே கொடுக்குறார். என் கடைக்கு வந்தீங்கன்னா ருசியை பார்ப்பீங்க, வெளியே இருந்தா பார்க்க முடியாது. முடிவு எடுப்பது நம்ம. கொஞ்ச நேரம் உட்காந்து ஓடினாலும் ஒன்றும் நடக்காது. உட்கார வச்சுட்டு அவர் கத்தி எடுக்கிறார், நீங்க ஓடி போடுறீங்க. வேற ஆசை வந்து கொடுத்து அதை செய்யணுமே இதை செய்யணும்னு அவர் காலில் உட்காரணும். உட்காராம நடக்காது. எல்லாத்துக்கும் ஓடுறீங்களா? இதுக்கு ஆர்வம் இல்லையா? வாழ்க்கை மாறாது. இருக்கிற மாதிரியே தான் இருப்போம். அந்த குணத்தினுடைய அழகை பார்க்க முடியாது, அந்த குணத்தினுடைய மேன்மையை பார்க்க முடியாது, அந்த தேவனுடைய சுவாபத்தை உங்களுள் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு தேவையான மரியாதையை செலுத்தி, அவருக்கு செவி கொடுத்து, அவருடன் தரித்து அவருடைய வாழ்க்கைக்குள் நாம் போக வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை கொண்ட அந்த ஸ்ரீ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டாச்சு. அது மூலம் அதுக்கு மேலே அவங்க முயற்சி செய்து எப்படினாலும் நம்ம படித்து தேரணும்னு சொல்லிட்டு நானும் யோசித்து பார்க்குறேன். அவங்களுக்கு வேற துணை யாரும் இல்லைன்னு தான் நான் கருதுறேன். தகப்பனே கைவிட்டோம்ல, என்ன துணை இருக்கும் இந்த உலகத்தில்? மோசமான இந்த உலகத்தில், வெறி பிடிச்ச இந்த உலகத்தில், துன்மார்க்கம் நிறைந்த இந்த உலகத்தில் ஏமா அழிக்கணும்னு தான் உட்கார்ந்துருக்கான். அதன் மத்தியில நம்ம ஒளியா மாறணுன்ற கடமை நமக்கு இருக்கு. அந்த இருள் மத்தியில நம்மளை வச்சு நம்ம பிரதிபலிக்க வைக்கிறதுக்காக தான் நம்மளை அழைச்சிக்கிறாரு. கஞ்சி போடுறதுக்காக அழைக்கல, பிரியாணி கொடுக்கறதுக்காக அவர் அழைக்கல. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வீடு கட்டு கொடுப்பாரு, நல்ல காசு வசதி தருவாரு, 4 வாகனம் தருவாரு அப்படின்னு மட்டும் அவர் யோசித்து தொடர்ந்து அதே திசையில நடக்கிறதுனால தான் வெட்கமான ஒரு உதாரணமா மாறணும். ஒன்றும் இல்லை, வித்தியாசமா ஒன்றும் இல்லை. அதே இருக்கிற கோபம், அதே இருக்கிற பகை, அதே மேல உலகத்து மேல இச்சை, ஆசைகளை கட்டுப்படுத்த முடியல. ஏன் மாற மாட்டேங்கிறோம்னா, இதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செலுத்தாததுனால. நமக்கு அவர் தந்த அந்த ராஜரீகத்தை நாம் சுதந்திரிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தெய்வமே, அவர் உங்களுடன் இருந்தால் உங்கள் சுற்றுப்புறம் அனைத்தும் மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அவர் இருந்த காலத்தில் அப்படிதான் மாறிட்டே இருந்தது. இன்னமும் அவர் மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறார். குடிகாரர்கள் மாறுகிறார்கள்,
குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறவர்கள் மாறுகிறார்கள். நான் நேற்று கூட ஒரு சகோதரர் வந்திருந்தாரு, எங்க சென்னையில இருந்து. சகோதரனா பிரதர் நினைச்சிடாதீங்க. உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு நபர். கேள்விப்பட்டது என்னன்னா, அவர் பிரிஞ்சு வாழ்றாரு. மனைவி விட்டாரு, குழந்தை ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம். இத்தனையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவர். என்ன இப்போ குழந்தைய பத்தாச்சு, வாழ்க்கை மாறி போச்சு, பிரிஞ்சு இருக்கிறாங்க. பிள்ளைக்கு குழப்பம் உண்டாகுமா இல்லையா? சமீபத்தில் அவர் மனைவியை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. எங்க வீட்டில் தான் சந்திச்சாங்க. அவங்களுக்கு என்ன ஆர்வம்னா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி நொந்து போய் உட்கார்ந்துருந்தாங்க. எங்க கூட இப்போ வேலை செய்யல, 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சது கூட இருந்தால் வாழ்ந்தாங்க, சில சிக்கல்கள் இருந்தது, அதுதான் தெரியும். இப்போ என்னன்னா பிரிஞ்சு வாழ்றாங்க. எப்போ வருவார் அவருன்னு கேட்டேன் ஊருக்கு. அவர் சென்னையில் இருக்கிறாரு. எப்போ வருவானு தெரியல, வருவாரன்னே தெரியல அப்படின்ட்டாங்க. சமுதாயத்தின் நிலை மௌனமாய் இருப்பதற்கு நாள் இல்லை. செயல் வீரர்களாக இருக்கிறோமா? மற்றபடி இந்த குணக்கேடுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, மறுரூபப்பட்டவர்களாக மாறிக்கொண்டு உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோமா? அவரை நான் அழைத்திருந்தேன். அந்த பேச்சை வச்சு இதை வச்சு அழைச்சேன். அவரும் வந்தார், சென்னையிலேருந்தே வந்தார் சந்திக்கிறதுக்காக. அவர் என்ன சொல்றாருன்னா, இருந்தாலும் அன்பெல்லாம் கரைஞ்சி போச்சு, இப்போ ஒன்றும் இல்லை, இனி எப்படி இதை சேர்க்கறது அப்படின்னு அவரோட மனநிலையில் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் நான் சொன்னது என்னவென்றால், புருஷமணியவை வாழ்வதற்கான அதை அருமையாக நடத்த வேண்டும் என்று 21 வயதிலே சிந்தித்த நான் 31 வயதிலே திருமணமாகி அதே ஒரே உறுதி 21 வயசுல எடுத்த உறுதி 31 வயசுல திருமணம் ஆகுது. அந்த உறவு தெரிஞ்ச பொண்ணை பற்றி நான் முடிவெடுக்கல. தெரியாத பெண், ஒரு ஸ்திரீ குடும்பத்திலே மனைவியா இருப்பா, நம்முடைய துணையா இருப்பா என்ற ஸ்திரீயை இவனமாக நாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு எடுத்த முடிவு 21 வயதுல. 31 வயதுல திருமணமாகுது. நான் அவர்கிட்ட சொல்றேன் இது. அப்போ 35 வருஷமாக நாங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சந்தோஷமா, எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும். அப்ப அந்த வகையில ஒரு முடிவை எடுத்து நடத்த என்னை தத்தம் செய்து இறைவன் உதவியினால் இந்நாள் வரையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நானும் மனிதன் தான், நீங்களும் மனிதர் தான். நானும் கணவன் தான், நீங்களும் கணவர் தான். கதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. பல விஷயங்களை நான் கேட்டேன்.
ஆனால் இதற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டிருந்தீர்கள். ஆனால் தவறி விட்டீர்கள், இந்நிலையிலே வந்து விட்டீர்கள். ஆகையால் ஒரு ஆணா ஒரு கணவனா முடிவு எடுத்து உங்களை வாழ்க்கையை சீர்திருத்துங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சான். செய்கிறேன்னு போயிருக்காரு, விளைவு தெரியும். நேற்று நடந்த சம்பவம். நானும் கடவுள்கிட்ட விண்ணப்பிக்கிறேன். ஏன்னா நம்மளால ஒன்றும் யாரையும் மாற்ற முடியாது. நம்ம சீர்கட்டவங்க, எல்லாத்தையும் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டு தொடர்ந்து அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. நம்ம படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவுடன் உறவாடும் வாழ்க்கை, இயேசுவின் படி நடக்கும் கீழ்ப்படியும் வாழ்க்கை. படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது குணத்தில் இருக்கிறது. தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா 26ஆம் வசனத்துல, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். என்ன பெரிய ஒரு வாக்குத்தத்தம்! அதுக்கு அடிமையா ஆகணும். இதுக்கு மேல எண்ணத்து மேல ருசி, பரிசுத்தத்து மேல ருசியை வைங்க. ஆணவத்து மேலும் அகங்காரத்து மேலும் உலகத்தின் மேலும் அதனுடைய இச்சைகள் மேலும் ஆசை வச்சேன்னா இங்க உருவாக முடியாத. கடவுள் உதவி கொடுத்த போதிலும் எத்தனை வருஷங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். புதுப்பிக்கப்படணும் ஐயா. உலகம் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது. உடைந்த குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது. திசை தெரியாமல் அழைத்துக் கொண்டிருக்கும் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஏமாற்றிக் கொண்டிருக்கும் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள். பொய்யை சொல்லிக் கொண்டு அதையும் நேர்மை என்று சொல்லி பித்தலாட்டத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவரை அநேகரை பார்க்கிறோம். அதில் நீங்கள் என்ன செய்தீர்கள், நான் என்ன செய்தேன் என்பதுதான் ஒரு முக்கியமான காரியம். எனக்கு பாரமா இருக்கு. சமுதாயம் அழியுது, இது மாதிரி போயிட்டு இருக்குதே துர்மார்க்கத்துல. நீங்க என்ன படி எடுத்தீங்க? உங்க வாழ்க்கையை கொண்டு உங்க வாழ்க்கையை உங்களுக்காகவே வச்சுட்டு இருக்கிறீங்களே. அதே ஆதாமினுடைய சாபத்தையே வளர விட்டுட்டு இருக்கிறீங்களே. ஏன் மாறக்கூடாது? ஏன் அதை சிலுவையில் அறையக்கூடாது? அந்த துர்மார்க்கம் ஏன் பிடுங்கி எடுக்கக்கூடாது? அந்த சமுதாயத்துக்கு எப்படி சேவை செய்வீங்கள்? பின் உங்களுக்காக வாழுவீங்க. ஒருவேளை சம்பாதிச்சதுனால நல்ல கல்லறை பெட்டி வேணா வாங்கலாம், விலையை உருந்துதான் வாங்கலாம். அவ்வளவுதான உங்க வாழ்க்கை? வேதத்தின் கருத்தையும் கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல அவரும் இடப்பட்டு நம்மளை சுத்தம் பண்ணி நம்மளுக்கு இருக்கிற கல்லான இருதயத்தை எடுக்கிறதுக்காக அவருடைய நியமனத்தை அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். இதில் இந்த வசனங்கள்ல ரொம்ப அடங்கியிருக்கு. எசேக்கியேல் 36 36ஆம் அதிகாரத்துல இருந்து அந்த 25ஆம் வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சதுனாலே அதே ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தம். இதெல்லாம் போய் பார்க்கணும், படிக்கணும். நேரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் நம்மளே ஏமாத்திக்கிறது தான். எதுல உங்க நேரம் ஓடுது? ஏன் நேரம் இல்லைன்னு சொல்றீங்க? உங்களுக்கு நேரம் இல்லாத ஒரு ஜாதினா அவர் ஏன் இந்த வேதத்தை கொடுத்து படிக்க சொல்றாரு? அவருக்கு தெரியாதா? நம்மளே எல்லாத்தையும் உருவாக்கிக்கிறோம், எல்லாத்தையும் செஞ்சு போடணும். இதுக்கு தான் கடைசி முக்கியத்துவம் கிடையாது. அதனால தளர்ச்சி.
தேவனும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தை. அப்ப எதற்கு முக்கியத்துவம் தரும்? நீதிமொழிகளில் போனீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எத்தனை வருஷம் இருக்கு? 29 வசனம் இருக்கு. அதுல சுமார் எல்லா வசனத்திலையும் ஒரு வசனமும் ஒரு கருத்து. ஒரு 4-5 இடங்கள்ல 2 வசனம் சேர்த்தா 3 வசனம் சேர்த்தா. 22ஆம் அதிகாரத்துல 29 வசனம் இருக்கு. அது 2, 3, 4 இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில கருத்துக்கள் 2 வசனத்துல பாயுது. அது அப்படி பிரிச்சு பாத்தீங்கன்னாலும் ஒரு 23 கருத்து அடங்கி இருக்குதுல. 23 கருத்து. ஒவ்வொரு கருத்தும் கனமான கருத்து. ஒவ்வொரு கருத்திலையும் நம்ம அடங்கி இருக்கணும். அதுதான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அதுப்பதான் தரும். ஒவ்வொரு கருத்தும் கனமான கருத்து. ஒவ்வொரு கருத்திலையும் நம்ம அடங்கி இருக்கணும். முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, திறனான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன்வெள்ளியையும் பார்க்கிலும் தயையே நலம். ஒரு கருத்து போதும். மேல ஐஸ்வர்யத்தையே தேடிட்டு ஓடிட்டு இருக்கிறான். ஆமா, இந்த காலத்துல அப்படிதான் ஓடணும். ஏன் கடவுள் உங்களை மறந்துடுவாரா? இதெல்லாம் புத்தினம், இதெல்லாம் கேடு. சமுதாயத்தை போல மாமிசத்தில் வாழும் மனிதர்களை போல் நாம் அவைகளுக்கு முக்கியத்தை தந்து வளரும் போது தேவனுடைய சமூகமும் அவருடைய மேன்மையும் கண்டடைவது தூரமாக மாறிவிடும். வாழ்றதெல்லாம் எப்படியோ வாழ்ந்துறான். அடக்குப்பட்டியில் மட்டும் சிலுவை இருக்கணுமா? ஒரு நேரமா அந்த சிலுவை அவனை கனம் பண்ணுமா? அவனை அந்த மோசமான வாழ்ந்த வாழ்க்கைய அவனுக்கு அடக்கப்பட்டியில சிலுவையை நல்லா பெரிய சிலுவையை வைக்கணும். அவர் உயிர் தெழுந்துருவார் போல. இந்த மாதிரி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோம். அழிவுல உலகம் போயிட்டே இருக்கு. அதுக்கு செய்ய வேண்டிய செயல் நம்மளால வர வேண்டியது. நம்ம படிச்சுட்டோம்னு சொல்லி நம்ம உயர் தளத்தில் இருக்க நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்றோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கிரியைகள்ல ஒரு மாற்றம் இல்லாம துர்நாத்தமாக இருக்கிறோம். நம்மள இருந்து வந்தது ஒரு விளைவும் இல்லை. நான் சமீபத்தில் சுமார் ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு முன்னாடி ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேங்க. கோழிக்கோடு என் கூட வேலை செஞ்ச ஒரு ஸ்ரீவுடைய திருமணம். நான் போயிருந்தேன். 2 வருஷம் என் கூட வேலை செஞ்சாங்க பக்கத்தில். இவங்க மகா சொல்லுவல்ல, சாருடைய பர்சனல் அசிஸ்டண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்ட மகா அங்கே உட்காந்துக்கிறான். இப்போ பர்சனல் அசிஸ்டண்ட் இல்லை, என்னுடைய கம்பெனியில் 2 ஃபங்க்ஷனில் என் கூட வேலை செஞ்ச பொண்ணு. டெய்லியும் என்னப்பா பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பக்கம் பக்கமாக வேலை செய்கிறோம். திருமணத்தை போயிட்டு வரைச்ச கோட்டக்கல்னு ஒரு ஊர் வந்தது. அந்த கோட்டக்கல்ல சமையலுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டு, என்ன பொருள், பெப்பரு அது மாதிரி பொருள் கேரளாவில் நல்லா கிடைக்குங்களா, அதில் நிறுத்தி வாங்கிட்டு அடுத்தபடி தொடர்ந்து வரைச்சா ஹைவேல இந்த பக்கம் ஒரு நர்சரி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு செடி ஆசைனால செடி வாங்கலாம், அந்த நர்சரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கச்ச டிராகன் ஃப்ரூட் செடி ஒன்று இருந்ததுங்க. அதை வாங்கி வண்டியில் வச்சுக்கிட்டு சரி டிராகன் ஃப்ரூட்டை வளர்க்கலாம், ஏன்னா கீழே ஒன்றும் இடம் இல்லை, எல்லாம் மனைவிக்கும் மகளுக்கும் பூச்செடி வளர்த்தாச்சு, அங்கே அனுமதியும் கிடையாது பழம் வளர்க்குறதுக்கு. சரி டெரஸில் நல்லா வெயில் வருது இல்லை, அங்கே வளர்க்கலாம்னு சொல்லி வச்சான். 9 மாதத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுறேன் எல்லாம் முதல் முறை.
பின்னாகி போச்சுன்னா பூச்சிச்சு காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு காயும் 1/2 கிலோ, 1/4 கிலோ இல்லை, 300 கிராம் இல்லை, 400 கிராம் இல்லை, 500 கிராம், 503 கிராம். ஒன்று நேற்று ஒன்று பறித்தேன், 525 கிராம். அப்போ எனக்கு இந்த தோட்ட கலையை பற்றி சொல்கிறவர்கிட்ட நான் அந்த படத்தை அனுப்புகிறேன். அவர் என்ன சொல்கிறார், அவருக்கு தெரியும் நான் மேனேஜிங் டைரக்டர், 600 பேர் வேலை செய்கிறாங்க, பெரிய கம்பெனியை நடத்துகிறேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் 23 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பெரிய தோட்டமே வைக்கலாம் சார், டிராகன் ஃப்ரூட் தோட்டமே வைக்கலாம் சார், ஆரம்பிப்போம் அப்படின்றாரு. நான் இறங்கி செய்ய மாட்டேன், என் தொழில் இருக்கு, செய்ய மாட்டேன், அதுக்குன்னு பொறுப்பு இருக்கு, பொறுப்பு தேவை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், வளர்வதிலும் செழிப்பாய் வளருது. செழிப்பாய் வளர்ந்ததினாலே அதை அதிகப்படுத்தும் நிலை அந்நேரம் வருகிறது. அக்கறையாக வளர்த்தீங்கன்னா அந்த செடி இன்னைக்கு இருக்குமான்னு கூட தெரியாது. கவனம் இல்லாமல் வளர்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காய் காய்க்கலாம். அதில் இருக்கிற ருசிச்சாதான் தெரியும், கேட்டுறாதீங்க. ஆனா எந்த கருத்தை நான் இப்ப சொல்றேன் உங்ககிட்டனா, வளர்வதிலே முழுமையாக வளர்ந்தீர்கள் என்றால் கிறிஸ்துவிலே பலருக்கு வாழ்க்கை உயர்வான வாழ்க்கையும் மேலான ஆசீர்வாதங்களையும் தரும் ஜனங்களாக மாறிவிடுவீர்கள். அதற்காக தான் அவர் தன்னுடைய மகனையே கொடுத்து நமக்காக, நம்முடைய பாவம் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவை மரத்திலே அறியப்பட்டு ரத்தம் சிந்தி நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை இயேசுவை போல மாற்றுவதற்காக தான் அவ்வண்டமாக தியாகத்தை செய்த அந்த அன்பின் தெய்வத்தை மறுத்து விடாதீர்கள். ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று தான் சொன்னார். குழப்பத்தை கொண்டு வருவான் பிசாசு, புத்தியினத்தை தருகிறவன் பிசாசு. அதற்கு நேர் எதிராக இருக்கும் சக்தியாக நம்மளை உருவாக்குவதற்காகவே அவர் தன்னுடைய மகனையே தத்தம் செய்தார். அதற்கு அடிமையாக ஆக வேண்டியவர்கள் நாம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது நற்கிரியை உங்க ஐஸ்வர்யமானா, உங்க காணிக்கை அவருக்கு தேவையில்லை. உலகத்தையே கொண்டு இருக்கும் அந்த தெய்வம் உங்களுடைய நற்கிரியை தேவை, என்னுடைய நற்கிரியை தேவை. அதை வளர்க்கணும்னா சாதாரண காரியம் கிடையாது. அந்த செடியை வளர்க்குற அக்கறையோட பார்ப்பேன். இப்போ கூட நான் செப்டம்பர் மாதம் வெளிநாட்டு போகிறேன், வெளிநாடு இல்லை, நம்ம நார்த் இந்தியா காஷ்மீர் போகிறேன். 10 நாள் மனைவியும் மகளும் கூட்டி. இப்போ யோசிக்கிறேன், அந்த செடியை யார் பாப்பா? வீடு பூட்டியிருக்கோம், அது மேலே இருக்கு. என் மக இப்போ மலேசியாவில் போய் ஏதோ ட்ரைனிங் பண்ணிட்டு வரா, வந்தவொன்னா கேட்குறா, இவ்வளோ செடியெல்லாம் நல்லா வச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு அப்புறம் யார் அதை பாப்பா? ஆனால் நான் வெளியே போனேன்னா அவள் பார்க்குறா, தண்ணி ஊற்றுறா, அக்கறையாக ஊற்றுவா. ஆனால் இப்போ ஒரு கேள்வி எழுப்புறா பாருங்க, எவ்வளோ அக்கறை. நான் யோசிக்கிறேன், ஊருக்கு போயிட்டா யார் இந்த செடியை பாப்பா? அந்த சிந்தனைலாம் வந்துருச்சு எனக்கு.
ஏன்னா அந்த செடியை பார்க்கணும். ஏன்னா அந்த செடியை பார்த்தோம்னா அந்த செடியின் பிரகாரம் அந்த செடியை நல்லா பார்த்தாங்கன்னா 35 வருஷம் கனி கொடுக்குமா. நான் 35 வருஷம் வாழ்வேன் எனக்கு கணக்கு போடலை. நான் நேற்று தான் ஒரு கூட்டத்தில் கேட்டேன், மனிதன் இந்தியனுக்கு இந்த வாழ்வு எவ்வளோ நாளுன்னு சொன்னால் பெண்களுக்கு 73 வயசு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, பெண்களுக்கு 73, ஆண்களுக்கு 70. அதனால 35 வருஷம் வாழ்வேன் நான் நினைக்கல. அதை பராமரித்தால் 35 வருடம் அது கனி தரும். அதுடைய செடியின்படி அதை பராமரித்ததினாலே எனக்கு இன்னும் இன்றைக்கே விளைவு தருகிறது. அதை பார்க்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பெரிய தோட்டக்காரர் ஆயிடுங்கன்றான். செடியை வளர்க்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கை வைக்கிறதெல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. சரி, பெரிய தோட்டக்காரன் ஆயிடலாம், நல்லா விலை போகிற பொருள் அப்படி கூட சிலவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சிந்திக்கல. அப்போ என் கூட 14 வருஷமா வேலை செய்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பெண்ணுக்கிட்ட அந்த படத்தை நான் அனுப்புகிறேன். அதான் அந்த மெஷினில் வச்சு, அந்த மெஷினில் 503ன்னு போட்டுருக்கு, அந்த படத்தை நான் அனுப்புகிறேன் மெஷினில் வச்சு. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாம் பொய் சொல்கிறவனா இருக்காங்கள, எதையும் நம்ப முடியல. சரி, சார் வேற பொய் சொல்கிறாரு போல, 1/2 கிலோ கிடைச்சிருக்குன்னு மெஷினில் வச்சு, மெஷினை நம்பர் வர்றதையும் அதையும் சேர்த்தாப்பில் ஒரு படம் எடுத்து அந்த பெண்ணுக்கிட்ட அனுப்புகிறேன். அப்போ அந்த பொண்ணு கிட்டேயும் சொல்கிறான், என்னுடைய பாட்டனிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய தோட்டம் நீங்கள் செய்யுங்க சார், உருவாக்குங்க, நிறைய விளைச்சல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த பொண்ணு என்ன எழுதி தெரியுமா? 14 வருஷம் செய்கிற பொண்ணு, எனக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நல்ல புத்திசாலி, அது என்ன எழுதுதுன்னா, சார் எங்களை விட்டு போயிடாதீங்க, அந்த பழத்தை போல நாங்கள்லாம் வளரணும், அதுக்காக கூட எங்கள் கூட இருங்கன்னு சொல்லி அந்த பெண் எழுது. சாதாரண பேச்சு கிடையாது. பழத்தை போல நாங்கள்லாம் உருவாகணும். 600 பேர் கைக்குள்ள வேலை செய்கிறாங்க, அதில் வேலை செஞ்சது 14 வருஷம் இந்த பொண்ணு. நீங்கள் எங்களை விட்டு போயிடாதீங்க, எங்கள் கூட இருங்க, எங்களை வளர்றதுக்கான ஞானத்தை தாங்க, நாங்களும் வளரணும் அந்த பழத்தை போல அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் என்ன பதில் எழுதுனேன் தெரியுங்களா? இந்த கம்பெனியில் ஆரம்பிச்சதுலேருந்து உலகத்திலேயே பேர் போன ஒரு பள்ளிக்கூடம் இந்தியாவில், அதில் என்ன போர்ட் ஆஃப் டைரக்டரில் உட்கார சொன்னாங்க, அதையும் மறுத்தேன். உலகத்திலே பேர் போன ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அதிலேயே உட்கார சொன்னாங்க போர்டில், அதையும் மறுத்தேன். உலகத்திலே பேர் போன ஒரு சமுதாய சேவை செய்யும் ஒரு ஸ்தாபனத்திலையும் உட்கார சொன்னாங்க, அதையும் மறுத்தேன். ஏன் மறுத்தேன்னா, உங்க கூட இருக்கிறதுக்கு தான். அப்போ ஒருத்தங்களுக்கு விளக்கம் சொன்னா, அவங்க வற்புறுத்தினாங்க, என்ன வாங்க சார், நீங்களும் வாங்க சார், உங்க ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை, நான் வழக்கமாக எங்கள் மக்களோட இருப்பேன், மக்களோட முயற்சி செய்வேன், அது நேரம் எனக்கு ரொம்ப முக்கியம். அங்கே போயிட்டு வர்றதுக்கு அந்த நேரம் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்போ கடைசியில் அவங்கள முற்றுப்புள்ளி வைக்கணும்னு என்ன சொன்னேன்னா, நான் அதற்கு ஆம் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரே காரணம் இருக்கலாம். அந்த காரணம் என்ன என்று நீங்கள் நினைத்தால், என் பேரன் பேத்திக்கு சொல்லலாம், நான் இங்கெல்லாம் இருந்த போர்டில், இந்த போர்டில் இருந்தேன், அந்த போர்டில் இருந்தேன் சொல்கிறதுக்கு தான் அது ஒரு பிரயோஜனம், மற்றதுக்கு பிரயோஜனம் கிடையாது. அது எனக்கு தேவை கிடையாது. சதையுள்ள இறுதியமாக மாற்றும் அந்த கர்த்தரை வரவேற்ற நான் சிறு வயதிலே என்னை மாற்றிவிட்டார்.
அந்த உலகம் அவ்வளவு வாஞ்சியாக தன் பக்கம் நான் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது அந்த ருசி எதனால் வந்தது என்றால் இந்த வார்த்தையின் வல்லமை, அதனுடன் சேர்ந்து செயல் செய்யும் ஆவியானவரின் வல்லமை, அதற்கு இணையும் போது அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். எங்கே போனாலும் மாற்றும் அந்த வாழ்க்கை நமக்கும் தேவை. இப்ப இந்த ஒரே வசனத்துல என்ன சொல்லி இருந்த பாத்தீங்க, நாலாம் வசனம் படிங்க. எந்த உலகத்தை தேடி ஓடுறீங்க? காசுக்காக ஓடுறீங்களா? உலகத்தார போல என் பிள்ளைக்கு திருமணம் வைக்கணும், காசு கொடுக்கணும், அதனால இப்போ சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்மளே ஏமாத்திக்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இல்ல, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல. 2 பிள்ளைகள் இருக்கு, 2 பிள்ளைகள் இருந்தது. ஒருத்தர் காலம் ஆயிட்டாரு, ஒரு பிள்ளை இருக்க தான் செய்யுது. என் மனைவி என் பிள்ளை என்ன சொல்றாங்க என்னை பத்தி, அவ்வளோ வேகமா வேலை செய்யறீங்களாம். எங்க ஆபீஸ்ல இல்ல, எல்லா பொறுப்புலையும் இதை செய்யறீங்க, அதை செய்யறீங்க, இதை செய்யறீங்க, அதை செய்யறீங்க. அவ்வளோ சுறுசுறுப்பா நீங்க வேலை செய்யறீங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சாவறதுக்கு முன்னாடியே பெட்டியில போய் படுத்துருவீங்க நீங்க, உயிர் இருக்கச்சு அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்றாங்க. அவ்வளோ வேகமா போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தொலைஞ்சு போறாரு அவங்க அம்மா அப்பாக்கு. அவங்க முன்னாடி போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா பையன் கிடையாது. பையனை தேடி பின்னாடி வராங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எவ்வளவு பயம் இருக்கும். அப்ப அங்க வந்தா பையன் இருக்கிறாரு, பேசிக்கிறாரு பெரிய ஆள் கிட்ட. சின்ன பையன்தான். என்னுடைய பிதாவின் காரியங்களிலே நான் ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர். என் மனைவி மகளை என்னை தனியாவே விட மாட்டாங்க. சந்தேகத்தினால இல்ல, எங்கேயோ தொலைஞ்சு போயிடுவாரு, யாரோ கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு, அதுலயே இருந்துருவார் கருத்துல. பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு துணியும் அந்த குணத்தை எனக்கும் கொடுத்துட்டார். ஏன் உங்களை வித்தியாசமா பார்க்கணும்? அவரு பார்க்க மாட்டாரு. உங்களையும் படைச்சாருல்ல, உங்களுக்கும் அந்த மறுரூபம் தரணும்னு தானே ஆசைப்பட்டுருக்கிறாரு. ஆனா கேட்கணும் இல்ல. மற்றது மேல ஆசை வச்சீங்கன்னா இதுல தடை வந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கெல்லாம் எல்லாத்தையும் கழிச்சு ஒழிச்சு விட்டோம். இந்த வயசுல இல்ல, சின்ன வயசுல இருந்தேன். இந்த பிள்ளைங்கள் மாதிரி இருக்கச்சே துடிச்சு இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்தவன் நான். அந்த நேரத்தில் என்ன சிந்திக்கிறாரு? ஏக்கத்தில் இருந்தான். சந்திக்கிறாரு, மாற்றத்தை உருவாக்குறாரு. ஒரு துருவு கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் நாங்க இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு நடந்த சம்பவம் 47 வருஷத்துக்கு முன்னாடி. விட்டல அவன் எப்படி வேணாலும் வாழட்டும், நாங்க வித்தியாசமா தான் இருப்போம். ஏன்னா வித்தியாசமான ஆவியானவர் தான் எங்க வாழ்க்கையில வாழ்றாரு, கிரியை செய்யறாரு, மாற்றுறாரு, புதுப்பிக்கிறாரு. ஏன் உங்களை மாட்ட மாட்டாரு? அவர் உங்களையும் படைச்சாரு இல்ல. அவருக்கு என்ன எங்க மேல ரொம்ப ஆசையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மனதுல இருக்கு, மனதில் விட்டு கொடுக்கறதுல இருக்கு. அந்த 22ஆம் அதிகாரத்திலேயே 4ஆம் வசனம் சொன்னது பாத்தீங்கன்னா, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்னன்னா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அப்ப அத ராஜ்யத்தையும், அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியை தேடுகிற மனிதன் தாழ்மை தன் குணத்தை ஆக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறதை குணமாக்குகிறான்.
அதுல வர விளைவு இந்த வார்த்தையில, கனமான வார்த்தையில அடங்கி கிடக்கு. அதை பொறுமையா தியானிக்கணும். அல்வாவை கொடுத்தா எவ்வளவு ருசியா சாப்பிடுறீங்க, உண்மைதானா? அப்படியே தூக்கி போட்டுறீங்களா, வாயில போட்டு அப்படியே முழுங்கிடுறீங்களா? அவ்வளோ ருசி. அது இருட்டுக்கல அல்வானா ஒன்றும் ருசி. வச்சு சாப்பிட்றோங்களா? எங்க டிராகன் ஃப்ரூட்டும் நல்லா ருசி, பயங்கர ருசி. அப்ப என்ன சும்மா வேகமாக சாப்பிட்றோம். இதுக்கு முன்னாடி கடையில் ஒரு பழம் வாங்கி கொடுத்த மனைவிக்கு ருசியே இல்லை அப்படின்றாங்க. ருசியே இல்லைன்ட்டாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் ருசி இருந்தது. ஆனால் அவங்க ருசியே இல்லைன்னாங்க. ஏன்னா அவங்க தரம் இதில் பார்க்குறாங்க. ஏற்கனவே சாப்பிட்ட பழம் அவ்வளோ ருசியாக இருக்கு. இந்த ருசியை தான் உலகத்தில் தேடிட்டு இருக்காங்க. அவனுக்கு திசை தெரியல, வழி தெரியல. நீங்க இங்கெங்க உட்கார்ந்து கத்துக்கொண்டே இருக்கிறீங்களா? மாறுறதுக்கான கடமை கொண்டவர்களாக கடவுளுடன் போராடி அழுது முழங்கால் பட்டு வேதனையுடன் வாஞ்சையுடன் அவர் உங்களிலே வந்து உங்களை சந்திக்க, நானும் கனி தரும் மனிதனாக மாற வேண்டும் என்ற அந்த அழுகையினுடன் வாழ்க்கையை நடத்துங்க. ஆடம்பரத்தினாலும் அல்ல, பணத்தினாலும் அகங்காரங்களினாலும் வாழாதீர்கள். அது மேன்மையே தராது, அழிவை தான் தரும். இது என்ன தருதுன்னா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இதை தான் நம்ம மனசுல வச்சு நம்ம நடக்கணும், அதுல வளரணும், அதுல ஐஸ்வர்யம் பெறணும் நம்ம. அது மாதிரி ஒவ்வொரு வசனத்திலையும் கருத்து இருக்குங்க. நீங்க என்ன தொழில் செய்றீங்க? வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. இதை கவனிக்காம வேலைக்கு போயிட்டு இருக்காதீங்க, நல்லா கவனிங்க. சத்திய வசனம். சாப்பாடு இல்லைன்னா பசிக்குது இல்ல, வசனம் இல்லாமலாம் பசிக்கணும். அப்போ பசி நம்மளை வசனத்துக்கிட்ட கொண்டு நிறுத்தி அதை எப்பப்ப நம்ம வாழ்க்கையில கொண்டு வரோமோ அதை மறக்கவே மாட்டோம். ஞாபகத்தில் மட்டும் வச்சா மறந்துடுவோம். ஆனா குணத்துல வாழ்க்கையை கொண்டு நிறுத்தி விட்டான்னா வாழ்க்கை மறக்கவே முடியாது. ஏன்னா அதை செயல்ல கொண்டு வந்தாச்சு. அதுதான் ஞானம். அப்ப அந்த எசேக்கியேல்லே மறுபடியும் அங்கேயே போய் ஒரு வாட்டி கடைசியா பார்த்துட்டோம்னா அதுல என்ன சொல்லுதுன்னா, எசேக்கியேல்ல 36ஆம் அதிகாரத்திலேயே முப்பத்தி 33ஆம் வசனம் படிங்க. பாருங்க, வாக்குத்தத்தம் சொல்றாரு. எப்பன்னு சொல்றாரு? எப்ப அந்த நிலை வரும் சொல்லுங்க சார். பெண்கள் மட்டும் பேசுறாங்க, நீங்களும் பேசுங்க. குரல் அதிகம் தானே. எப்ப சொல்றாரு? அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே. அப்ப நம்ம அனுமதிக்கணும்னு சொல்றோம்ல, அப்ப சுத்தமாகிறதுக்கு நம்ம அனுமதி இருக்கணும். உன்னுடைய சுயத்தை மீறி செய்ய மாட்டாரு. உன்னுடைய தெரிந்தெடுத்தல் தேவை. நீ தெரிந்திருக்கணும். நான் இன்னைக்கு இவ்வளவு வாழ்ந்துக்கிறேன்னா நான் தெரிந்தெடுத்ததுனால தான். நானும் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய பட்டம் படிச்சுக்கிறேன், இன்னமும் படிச்சுதான் இருக்கிறேன். அநேகரன்னு பார்த்து யோசி, இவ்வளவு பொறுப்பு வச்சுக்கிட்டு, இவ்வளவும் படிச்சுக்கிட்டு, இவ்வளவும் தோட்டம் பண்ணிக்கிட்டு, இந்த பூச்செடி வளர்த்துக்கிட்டு, இதை பண்ணிக்கிட்டு, அதை பண்ணிக்கிட்டு, சமையல் செஞ்சுக்கிட்டு, இங்க மாதிரி பேசுறவங்க கிட்டலாம் சாதாரண 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, சில நேரம் 3 மணி நேரம் ஆகும். அந்த வாழ்க்கையை மாத்துறதுக்குன்னு கிரியை ஆவியானவர் செய்யணும்னா பொறுமையா இருந்து அவங்க கேட்கறத கேட்டு ஞானத்தோட ஈடுபடும் போது வாழ்க்கைகள் அப்படியே மாறுது.
நடக்கிறத சொல்றான். அது சாட்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இவர் செய்யறவர் சும்மா பொய்யா சொல்லல. அவர் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். உடைஞ்சதெல்லாம் கட்டிடுவாரையா. இப்போ நம்ம தேசம் உடைஞ்சு கிடக்கு, கோமாளித்தனம் நிறைய இருக்கு, கேவலமான தனங்க நிறைய இருக்கு. அதை எதிர்க்கிறதுக்கு யாருக்கும் சக்தி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு குணத்தின் சக்தி இல்லை. குணசக்தி வேணும். ஆளை மாற்றணும்னா குணசக்தி வேணும். கட்டை வச்சு அடிச்சா மாற மாட்டான் யாரும். 4 வாட்டி போய் திரும்ப செய்வான். அந்த குணம் மாறணும்னா நம்ம கிட்டயும் குணசக்தி வேணும். குணசக்தி தான் வேணும். எத்தனை வருஷம் அப்படின்னு எல்லாம் கணக்கு கிடையாது. எத்தனை வருஷம், எத்தனை ஆழம் நீ வளர்ந்த கிறிஸ்துவுல, எத்தனை ஆழம் கிறிஸ்துவுடைய சாயல் ஒண்ணுல இருக்கு. அதுல இருக்கிற சக்தி தான் கடவுள் கொடுக்கிற சக்தி. நான் 40 வருஷமா கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்தேன். 50 வருஷமா சபை போனேன். கணக்கே கிடையாது. ஏன்னா மாறினாதான் உண்டு. அவர் சாயல் வந்தாதான் உண்டு. அவர் ரூபம் இருந்தாதான் நீ உணர்த்தின மறுரூபம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஒண்ணுக்கு உதவாதவனை தான் இருப்பேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒண்ணுக்கு உதவாதவனை கீழே கொட்டி, ருசி இல்லாதவனை கீழே கொட்டி மிதிக்கிறதுக்காக தான், அதுதான் தகுதி. தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பாருங்க எப்படி மாற்றங்கள் கொண்டு வர்றார். இது நம்முடைய கைபலத்தினால் அல்ல, இராணுவ பணத்தினால் அல்ல, தேவனுடைய சுவாபத்தின் வளர்ச்சியினால் மாற்றங்கள் உருவாகுவதற்கான வழிதேன் அவர் வைத்திருக்கிறார். அப்ப மாற்றம் வேணும்னா நீ தான் ஃபர்ஸ்ட் படி எடுக்கணும். களத்துல இறங்கணும். உன் வாழ்க்கையை, துன்மார்க்க வாழ்க்கையை மாறுவதற்கான, முழுமையாக மாறுவதற்காக. அரைக்குறை இல்ல. அரைக்குறை இட்லிஸ் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவீங்களா நீங்க? அப்ப அரைக்குறை வாழ்க்கை அவர் கையில கொடுக்குறீங்க. தேவை கிடையாது. ஒன்னும் உதவாதது. அரைக்குறைன்னு வச்சு நினைக்காதீங்க. மாறுங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதில் பங்கு பெற வேண்டும் நாம். அதில் வீரர்களாக அமைய வேண்டும் நாம். அதற்காக தான் தனிப்பட்ட முறையிலே நம்மை அழைத்திருக்கிறார். கடைசி வசனம் பாருங்க, 35 பாருங்க. பாழாய் கடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும் என்றும் பாழும் நீர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பாவைகளுக்கு குடியேற்றப்பட்டவைகளாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். உலகம் பேசும், உலகம் பேசும். உங்கள் குடும்பங்களை குறித்து உலகம் பேசும். உங்களுடைய உறவுகளை குறித்து உலகம் பேசும். எப்பொழுது நாள் அவருடைய சீடனாக தொடர்ந்து இருக்கும்போது. மற்றபடி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் போல இருக்கிறோம். இப்ப என்ன அதுனா பார்க்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறோம். சமீபத்தில் கூட அந்த போட்டனிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, அவர் எங்க ஆஃபீஸில் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. எப்படி பழத்தை வளர்க்கணும், எப்படி செடியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டதில் நிறைய பேர் அவரோட சேர்ந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் பேசுகிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, அவங்க பேசுனாங்களாம், சார் இதெல்லாம் செஞ்சு எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கிறாரு, எவ்வளோ செய்கிறாரு, எப்படி தான் செய்கிறாரு எங்களுக்கே புரியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு நேற்று சொன்னார். அப்போ ஆச்சரியப்படுறாங்களா? இதுதான் கடவுள் உங்களை கொண்டு உங்களை மாற்றி, உங்கள் குடும்பங்களை மாற்றி, சமுதாயத்தை மாற்றுவதற்காக உங்களையும் அழைத்திருக்கிறார். முப்பத்தி 7ஆம் வசனம் பாருங்க.
ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களை மனிதரை பெருக பண்ணுவேன். தொடர்ந்து படிங்க. பண்டிகை காலங்களிலும் இஸ்ரவேல் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாக இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். வாக்குத்தத்தமா சொல்றேன். அந்த மாதிரி மந்தை அதிகமாக பட்டணத்தையே முழுமையாக அந்த மந்தை நிரப்புவாராம். அப்ப அந்த கொழுத்த வாழ்வு நம்மளை உருவாக்கும்னு சொல்றாரு. கேட்கறவனுக்கு தான் கொடுக்கப்படும். செவி இருக்கிறவன் தான் கேட்பான். ஆனா கேட்டு கடைப்பிடிக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிற மனிதன் தான் பாக்கியவான். அவன் வளர்ச்சி அடைவான், அவன் செழிப்படைவான், தேவனுடைய மகிமையை காண்பான். அவனமான ஒரு சபையாக நாம் நம்மை நிறுத்துவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்ணை மூடி ஒரு சுருக்க ஜோபம் ஒன்று அப்புறம் பாஸ்டர் கிட்ட கொடுக்குறேன். அன்புள்ள இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, எங்களுடன் நீர் ஈடுபட்டு எங்களுடன் பேசினதற்காக நன்றி சொல்கிறோம் சாமி. வல்லமையான அந்த வார்த்தையை மக்கள் மத்தியிலே வைக்க எனக்கு தந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீர் என்னை சந்தித்தீர், அந்த வாழ்வை உருவாக்கினீர். உடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம் இவண்ணமாக அந்த வாழ்வை ஆண்டவரே பலருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாக நீர் மாற்றி அமைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சாட்சியை கொண்டு கர்த்தாவே உடைய வார்த்தையை பிரித்து பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் நீர் அன்பு வைத்திருக்கிறதுனாலே தான் இந்த நாளிலும் எங்களுடன் நீர் பேசினீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் சாமி. கடினமான இருதயங்களை உடைத்து நொறுக்கி கர்த்தாவே சதையான இருதயத்தை எங்களுக்கு தாரும். வேண்டிய தாழ்மையை தாரும். உலகத்தின் மேல் ஆசைகளை இச்சைகளையும் எடுத்து போடும் சுவாமி. உலகத்தாரை போல நாம் மாய்மாலக்காரராக இருக்காதபடி கர்த்தாவே உண்மையே நம்புகிற ஜனங்களாக, உண்மையே ஆசைப்படுகிற ஜனங்களாக, அந்த ஸ்திரீ எவனமாக உலகத்தின் கடினங்களை பார்த்து தன் குடும்பத்திலேயே பார்த்து உண்மையில் வேண்டிய ஆர்வத்தை கொண்டவளாக படித்து வருகிறார்களோ அவர்களை போல் இந்த ஆர்வத்தை எங்களுக்கு தாரும் சாமி. உண்மையே முழுமையாக தஞ்சமாக இந்த பொக்கிஷத்தை நாங்கள் வீணாக்க வேண்டாம் என்ற சொல்ல உறுதியை இவர்கள் ஒவ்வொருவரும் இங்கே இருக்கிறவர்கள் எடுத்து செல்ல கர்த்தாவே கிருபை செய்யும் சாமி. எங்கள் வாழ்க்கை வீணாக போகாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் வாழ்க்கை ஒன்றுக்கு உதவாத உப்பை போல கால்களில் மிதிக்கப்படும் வாழ்க்கைகளாக மாறிவிடாதபடி கர்த்தாவே எங்களை உணர்த்தி எங்களுடைய கண்களை திறந்து எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உங்களுடைய சதையான இருதயத்தினால் மாற்றி தாரும் சாமி. மகிமையை நாங்கள் காண, உங்களுடைய செழிப்பை நாங்கள் பார்க்க, உங்களுடைய கிரியைகளை எங்கள் கண்முன் நாங்கள் பார்க்க கிருபை செய்யும் சாமி. ஜீவனுள்ள தெய்வமே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.